நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி, ஜூன் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:32 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. வருமானம் கூட உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான சூழல் இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உடல்நிலையில் சோர்வு இருக்குங்க. இன்று சந்திராஷ்டம் உங்களுக்கு இருப்பதினால் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்கள்ல மட்டும் தலையிடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். விளையாட்டுத் துறைகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கூடும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கை கொடுங்க. புண்ணிய காரியங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் முயற்சியினால் முன்னேற்றம் அடைவீர்கள். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பொறுமை அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்லுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமை வேண்டும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முக்கியமாக சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்திராஷ்டம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானமுடனும் இருக்க வேண்டும். வேண்டாத வேலைகளை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். இடைவிடாமல் இன்று நீங்க உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். போட்டியில கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. இன்று கொஞ்சம் சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அது போதும். பரணி குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்க கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று ஓரளவு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பரணி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். ரிஷபம் ராசினியர்கள் இந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபம் ராசினியர்களுக்கு இந்த வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணப்பழக்கம் கூட கண்டிப்பாக அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. இன்று பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் தைரியம் ஏற்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
பெண்களுக்கு இன்று மனதுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திட்டமிடுதல் என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க செய்யும் செயல்களை நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். மிருக சிரிஷம். என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதிலும் கூர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மிதுனம். என்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். நிகழ்கால தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். இன்று வழக்கமான பணிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நாவடக்கம் தேவைப்படும்களாக இருக்கக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். சற்று நிதானமாக கவனமாக ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். என்று முடியாமல் காரியங்களையும் முடித்து காட்டுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் இன்று எதிலும் கலந்து கொள்வீர்கள். பெண்கள் கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடுங்க. பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. காதலில் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திரிகளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று கூர்ந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடுங்க. திருவாதிரை. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. அடிப்படை விஷயங்களை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கவலைகளை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடுங்க. என்று நீங்க கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும்.
புனர்பூசம் என்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சிறப்பாக இன்று நீங்க பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருந்து விடக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நீங்க முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கடகம் ராசினியர்கள் என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. அலைச்சல் தரும் பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தினை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அக்கறையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் கண்டிப்பாக நீங்கும். பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக நீங்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. இந்த வெளி உலக தொடர்புகளும் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் என்று முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. கண்டிப்பாக சாதிக்க முடியும். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காதலில் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். முடிவுகளை இல்லத்தில் கேட்டெடுக்க பாருங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க என்று மாணவர்கள் முடிவில் மட்டும் தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். யாரையும் இன்று உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்க வாழ்க்கையில் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியும். பூசம் என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். என்று சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆயில்யம் என்று உங்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். குடும்பத்தினருடன் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடும். அதாவது சுற்றுலாக்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. பணம் விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூட்டும். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தெய்வீக சிந்தனை கண்டிப்பாக மேலோங்குங்க. நீங்கள் தேடி சென்று பார்க்க நினைத்த நபரை உங்களை தேடி வரக்கூடும். குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சுபகார பயிற்சிகள் நல்ல முடிவை கொடுக்கும். பிறருக்கு கொடுக்கும் பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலை இருக்கும். இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். முயற்சிகளில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சற்று முயற்சிகள் மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளுவும் சற்று அதிகரிக்க கொடுங்க. எதிலும் சிறப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். யாரை நம்பி இன்று நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. சில விஷயங்களை நீங்க கண்டும் காணாமல் செல்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று பதட்டம் கொஞ்சம் இருக்கும். மன வலிமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் என்று எதையும் நிதானமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தையும் கொண்டிருக்கும். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று தடைகளை உடைத்திருந்தும் கல்வியில் ஜெயிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று பிறர் விஷயங்கள்ல வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். அடிப்படை விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. முடிந்த அளவு உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிர்வாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். கூட்டாளியை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எது எப்படியோ உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெறலாம். பூரம் குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேச வேண்டும். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய சிரமம் எதுவும் இருக்காது. உத்திரம் என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. என்று உறவுகளால் கொஞ்சம் ஏற்பட்ட சிரமங்கள் போக போக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு முடிவிலையும் தெளிவாக எடுப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். பல பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தையும் அற்புதமாக முடித்து காட்டுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நலன் கருதி எடுத்த பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சியில வெற்றி ஏற்படக்கூடும். எடுக்கும் முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். முடியாத பட்சத்தில் எதிலும் ஈடுபட வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் செய்து முடிப்பேன் என்று எந்த ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை கூட ஓரளவு சரி கட்டி கண்டிப்பாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. என்று பொது பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத நல்ல விஷயங்களும் இன்று நடைபெற கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பமும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட வில்லங்கங்களும் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும்.
பெண்கள் அடிப்படை விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. என்று காதலில் நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை தேவையில்லாத குழப்பங்கள் கண்டிப்பாக வேண்டாம். இன்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். மாணவர்கள் பொறுமையும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர் முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். என்று உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம். குடும்பத்தாரை இன்று அனுசரித்து செல்லுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தொடரும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. இந்த அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க அடிப்படை விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன பிரச்சனை என்றால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. இருந்தாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பிறர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரு காலகட்டங்களில் நமக்கு தேவைப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நீங்க சுயமாக முன்னேறி செல்வீர்கள். தொழில் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் பணிகளை நீங்க மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. கடமைகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்கள் இன்று நுட்பமான விஷயங்கள் தண்ணீர்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வீர்கள். அடிப்படை விஷயங்களை கவனம் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று காதல் மட்டுமே சில குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் அதுவும் சரியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக முடிவுகளை எடுக்க வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் ஜெயித்து விட முடியும். எண்ணம் ஒன்று, முயற்சி மட்டும் பண்ண வேண்டும். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட கூடுங்க. ஏற்றமான சூழலும் இன்று உருவாக்க கூடுங்க. பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். சுவாதி. என்ற எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம்.
தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. பண வரவுல ஏற்பட்ட தடை போக போக சரியாகி விடக்கூடுங்க. விசாகம், உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. பண வரவுகள் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். நட்பு ரீதியில் சிரமங்கள் இருந்தாலும் சரியாக கூடுங்க. குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகி விடக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். மனக்குழப்பத்துடனும் இன்று காணப்படுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டிக் கொள்வீர்கள். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை இன்று நீங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து நீங்க கண்டிப்பாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தெய்வீக நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் கூட வெளிப்படக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வது மிக சிறப்பு. நல்லபடியாக எல்லாம் நடைபெற கொடுங்க. பணிகள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று வாழ்க்கையில் நீங்க சிறந்த நபராக காணப்படுவீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இருந்தாலும் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தக்க சமயத்தில் எல்லாம் உங்களுக்கு நடைபெற கொடுங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்தும் கொள்ள வேண்டாம். பண வரவுகளை ஏற்ற இறக்கமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்ற திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் சரியாக கூடும். பண வரவுகள் ஏற்பட்ட தடை கண்டிப்பாக சரியாகும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சில சங்கடங்களை எல்லாம் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக்க கொடுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியாம நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். பெண்கள் என்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்ந்து விட முடியும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக செய்து பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். உடைய சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கொடுங்க. என்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். என்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அனுஷம், குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. எதிலும் திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அடுத்தவர்கள் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத காரியங்களை கூட இப்பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை, என்று தெளிவான சிந்தனை இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியுங்க. என்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மனப்பதட்டம் குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதும் இல்லை. எப்படியாவது சமாளித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். என்ன ஒன்று அவ்வப்போது சின்னதாக மன குழப்பம் இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். மறைமுக போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் ஏற்பட்ட மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும். அன்பு தொலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிரிடமிருந்து விடுபடும் நாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள்.
அச்சுறுத்தல்கள் ஏற்பட்ட காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் இன்று நல்ல விதத்தில் இன்று செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் சரியாகிவிடக்கூடும். எதிர்பாராத இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் இருக்கின்றது. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அரும்பாடு பட்டு காரில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உதிரி வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் இன்று உற்சாகமுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் பிரச்சனையை கொடுத்தாலும் சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். அமைதியை நீங்க நிலைநாட்ட வேண்டும். என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டத்தை நன்கு படியுங்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்திறந்து கல்வியில் ஜெயித்து காட்டும் சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி மட்டும்தான் நீங்க பண்ண வேண்டும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்களும் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் நிதி நிலை உங்களுக்கு சீர்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். என்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் என்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் இந்த எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. வருமானம் பெறக்கூடிய வேலையில் மட்டும்தான் ஈடுபடுவீர்கள். என்ற உள்ளத்தில் அமைதி கண்டிப்பாக கூடும். பிரபல மாணவரின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. இந்த முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். பொருளாதாரமும் இன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடுங்க. கடுமையான நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உற்றார் உறவுகளுக்கு இடையே வீண் விரோதங்கள் கொஞ்சம் விலகி வரும். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள். உள்ளம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிந்தித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று வீண் விரோதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி செல்லக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று வீணான விஷயங்களை மட்டும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று சக நண்பரிடம் அனுசரித்து செல்லுங்கள். பகை உணர்வு இல்லாமல் பேசுங்கள், அது போதும். திருவோணம். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை கொடுக்கும். வீண் விரோதங்கள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. இந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பழிக்க கொடுங்க. இன்று நீங்க ஓரளவு பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்களாக இருக்கக்கூடும். அன்பு தொல்லைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். அவிட்டம். பாராட்டும் புகழும் ஏற்பட கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ற தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கும் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இடைவிடாமல் என்று நீங்க உழைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உதிரி வருமானங்கள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க செலவில் ஈடுபடுத்துவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிரபலமானவரின் நட்பும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இன்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக தடை நீங்கி விடக்கூடும். நல்லதொரு முடிவு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சிகளை ஏற்பட தடைகளும் விலகி செல்லக்கூடும். தொடர் முயற்சிகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கேட்டு அடித்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். புதிய முயற்சிகளை வெற்றி கெட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உடன்பிறப்புகளின் வழியில் உள்ள மகிழும் செய்தி ஒன்று வரக்கூடும். உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மன சஞ்சலமும் தேவையற்ற வீண் செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக நடக்க கொடுங்க. தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விவரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு விஷயங்களை முன்னேற்றத்துடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தியாக கொடுங்க. செய்யும் செயல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் கொஞ்சம் இருக்கும். காதலில் வெற்றி பெறுவது உங்க கையில் தான் உள்ளது. போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியிலும் வெற்றி வகை சூடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதனால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் என்று திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று வியாபாரம் கூட லாபகரமாக நடக்கக்கூடும். சதயம். என்ற முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விரைவாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சுறுசுறுப்பு காலையில நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். புரட்டாத்தி. பொது நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேசும்போது நல்ல வார்த்தைகளை கோர்த்து பேசுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு திருப்பங்கள் இருக்கும். என்று உங்களுக்கு முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். மீனம் ராசினியர்கள். என்று நீங்க வெளிப்படையாக பேசுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பி வந்தவர்களுக்கு கை கொடுத்து உதவும் நாளாக இருக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். சிலருக்கு வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை இருக்கும். வாகன செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு
இப்போது இருக்கக்கூடிய வாகனத்தை விற்று விட்டு வேறு வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். இன்னும் சிலருக்கு இடம், பூமி மூலம் கூட லாபம் ஏற்படக்கூடுங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், ஏற்றுமதி, இறக்குமதி துறைகளில் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்களுடைய சொல்லும், உங்களுடைய பேச்சு வெல்லும் சொற்களாக இன்று இருக்கக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. கடன் பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பகை உணர்வு இல்லாமல் பேசுவது ரொம்ப நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை பிறரை நம்பி நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கவனம் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். செலவை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் திருமணத்தில் போய் முடியும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க. உடைய வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். இருந்தாலும் பெற்றோரிடம் பேசும்போது வாதிடம் செய்ய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த மனம் வந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் போராடி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். செலவுக்கு நீங்க சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடக்கூடும். உத்திரட்டாத்தி. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்துகளுக்கு செல்ல வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நிதானம் இருந்தால் உங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடும். ரேவதி. குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். முயற்சியும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.